أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. இன்றைக்கான வீடியோ பதிவில் முஹர்ரம் மாதத்தின் சிறப்பு பற்றி பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமாகும். இது ஒரு சாதாரண மாதம் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சிறப்பித்த 4 புனித மாதங்களில் ஒன்றாகும். ஒரு புதிய இஸ்லாமிய ஆண்டு தொடங்கும் போது கடந்த ஆண்டில் நாம் செய்த நன்மைகளையும் தவறுகளையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு புதிய உற்சாகத்துடன் நம் ஈமானிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லா போன்ற திக்ருகளை அதிகமாக ஓதுங்கள். இந்த மாதத்தில் குர்ஆன் ஓதுவதற்கும் துவா செய்வதற்கும் சதக்கா கொடுப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுக்கு பிறகு மிகச் சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாத நோன்பாகும். எனவே இந்த மாதத்தில் நஃபில் நோன்புகளை அதிகப்படுத்த முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக ஆஷுரா தினமான 10ஆம் நாள் நோன்பு நோட்பது மிகவும் சிறப்பானதாகும். நிச்சயமாக அல்லாஹுவிடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை ஓராண்டுக்கு 12 தான். இவ்வாறே வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹுவின் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் 4 மாதங்கள் சிறப்புற்றவை. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா காலக்கணக்கை வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலேயே நிர்ணயம் செய்ததாக சொல்கின்றான். சூரிய சந்திர ஓடு பாதைகளையும் இரவு பகல் மாறி மாறி வருவதை கொண்டு அதனை நிர்ணயம் செய்து அப்போதே பதிவு செய்துள்ளான் என்று அருள்மறை சொல்வது அறிவியலின் முன்னோடியாக தன்னை நிரூபித்துள்ளது. சிறப்புற்ற மாதங்கள் 4 என்று சொன்னவன் அம்மாதங்களில் போர் செய்வதையும் தடை செய்துள்ளான். போர் செய்வது தடுக்கப்பட்டுள்ள ரஜப், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய சிறப்புற்ற மாதங்களுக்கு சிறப்புற்ற மாதங்களே ஈடாகும். சிறப்புற்ற இந்த 4 மாதங்களிலும் சிறப்பான நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளதையும் பற்றி பரவலாக பல இடங்களில் வான்மறையில் குறிப்பிடுகிறான். அதிலும் குறிப்பாக முஹர்ரம் மாதத்தில் நபிமார்கள் வாழ்வில் நிகழ்ந்த பல வரலாற்று சரிதைகளை அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக அறிவிக்கின்றான். இறைவனால் தடுக்கப்பட்ட பழத்தை சாப்பிட்டதால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் தங்கள் செயலுக்கு மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டனர். அல்லாஹ் அவர்களை மன்னித்து தூய்மைப்படுத்தியது இந்த முஹர்ரம் மாதத்தின் 10ஆவது நாளாக அமைந்துள்ளது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து நகரத்து வீதியில் உலா வரும் போது யூதர்கள் அனைவரும் அன்று நோன்பு இருப்பதை அறிந்தார்கள். ஏன் எல்லோரும் நோன்பு இருக்கிறீர்கள் என்று வினவிய போது மூசா நபி அவர்களும் எங்களது முன்னோர்களும் அல்லாஹுவால் கடலை பிளந்து காப்பாற்றப்பட்ட முஹர்ரம் 10ஆம் நாளை அவர்கள் நினைவு கொண்டு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் நோன்பு இருக்கிறோம் என்றார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட மூசா நபியை உரிமை கொண்டாட முஸ்லிம்களுக்குத்தான் அதிக முன்னுரிமை உண்டு. எனவே இன்ஷா அல்லாஹ் நாடினால் வரும் ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் உங்களை விட அதிகமான 2 நாட்கள் நோன்பிருப்பேன் என்றார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அன்னலார் சொன்னதை நினைவு கொண்டு எல்லா இஸ்லாமியரும் முஹர்ரம் மாதத்தில் 2 நாட்கள் நோன்பிருந்து வருகிறார்கள். இந்த சிறப்புமிக்க முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாட்களை நினைவு கொண்டு போற்றுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த வழிமுறையை பின்பற்றுவோம். யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் வகையில் 9, 10 அல்லது 10, 11 ஆகிய 2 தினங்கள் நோன்பிருப்போம். அதனால் நமக்கு வரவிருக்கின்ற இடர்களிலிருந்து இறைவனிடம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தை வெறும் நாட்களாக கடந்து செல்ல விடாமல் அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவரின் நன்மையான அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.